விஜய் வந்து எம்ஜிஆர் நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்றதுதான் விஜயோட முழக்கமா இருக்கு. எம்ஜிஆர் எப்படி அந்த பிம்பத்தை கட்டமைச்சார்? நீங்க சொன்ன MS பாண்டியனுடைய பிம்பச்சிறை இமேஜ் டிராப் அப்படின்ற புக் வந்து எம்ஜிஆருடைய வளர்ச்சியை சினிமால எப்படி இவ்வளவு புகழ்ச்சி அடைந்தார் அப்படின்றத ஆய்வு செய்து எழுதின புத்தகம் அது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான கல்ச்சர் இருக்கு, கிராமப்புறங்கள் என்ன மாதிரி இருக்காங்க, அதை வந்து அவர் எப்படி கேபிட்டலைஸ் பண்ண முடியும், எப்படி தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்க முடியும், அதெல்லாம் அவர் பார்த்து மக்களுக்கு வந்து எதெல்லாம் உகந்தது, எதெல்லாம் நல்லது, எதை சொன்னா மக்கள் நம்மள வந்து ஒரு ஆபத்தாண்டவரா பார்ப்பாங்க, சென்டிமெண்ட், ஏழைகளை காப்பாற்று, பெண்களை காப்பாத்துறது, குடிக்காம இருக்கிறது, அந்த மாதிரி பெண்களை டீஸ் பண்ணாம மலையில நடந்திருந்தா உடனே கட்டி அணைச்சு, இது வந்து நம்ம மேலோட்டமா சொல்றோம். அந்த இமேஜ் டிராப் புக் வந்து எம்ஜிஆரோட வளர்ச்சி வந்து ரொம்பவும் ஆய்வு செய்து எழுதணும்னா, தெருவிளக்குல படிக்கிறது, பண்ணையார்களை எல்லாமே, அதாவது எம்ஜிஆருடைய வளர்ச்சின்றது அவர் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டார். இந்த படத்துல என்ன மாதிரி வசனம் வரணும், இந்த படத்துல என்ன மாதிரியான காட்சிகள் வரணும், என்ன மாதிரியான பாடல் வரிகள் இருக்கணும், எல்லாத்துலயுமே எம்ஜிஆருடைய தலையீடு இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து எம்ஜிஆர் தன்னுடைய பிம்பத்தை தான் வளர்ப்பதற்காக அவரு உருவாக்கிக்கிட்டது. ஆனா இந்த ரூட் வந்து விஜயோட வளர்ச்சி வந்து முற்றிலும் மாறுபட்டது. எப்படின்னா, சினிமா என்னவோ அதுல வந்து என்ன குப்பை வேணா இருக்கலாம், என்ன காட்சிகள் வேணா இருக்கலாம், எவ்வளவு மோசமான நடவடிக்கைகள், வசனங்கள், கருத்துக்கள் இது வேணா இருக்கலாம். ஆனா அந்த குப்பையும் கூட என்னால வைரல் ஆக்க முடியும், அதையும் விற்பனை பண்டமா மாத்த முடியும். அதாவது அதுல குவாலிட்டி எல்லாமே இருக்கலாம். இப்போ நிறைய விளம்பரப்படுத்தி நிறைய பேர் மோசடி பண்ணுவாங்கல்ல, ஈமு கோழி விற்கிறேன், ரியல் எஸ்டேட் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்கல்ல, இது வந்து அதே மாதிரியான விஷயம் தான். சதுரங்க வேட்டை பாணி. ஆமா, அதே பாணி தான் இது. என்னன்னா, அந்த படத்துல எதுவுமே இருக்காது, இளைஞர்கள் எடுத்துக்கிறதுக்கோ பின்பற்றதுக்கோ இல்ல ஒரு தலைவர்னு நம்ம நினைக்கிறதுக்கோ எதுவுமே அதுல எதுவுமே இருக்காது. ஆனா அது ஒரு 4 வரி பாட்டு எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது. திடீர்னு பார்த்தா வந்து எல்லாரும் கட்டுமல்லி கட்டி வச்சான்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க இன்ஸ்டால. எப்படின்னா அது வந்து அந்த பாட்டு பிடிச்ச எல்லாரும் அதை வந்து ஆடுறாங்க அப்படின்லாம் கிடையாது. அது வந்து செயற்கையா உருவாக்கப்படுற ஒரு பிம்பம். அதுதான் எம்ஜிஆர் நம்ம செஞ்சாருன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இது வந்து டிஜிட்டல் யுகத்துல இவங்க வேற மாதிரி செய்யறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு பாட்டு, ஒவ்வொரு டான்ஸ் மூவ்மெண்ட், இது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால பிரபலப்படுத்துறது. இதெல்லாம் நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஏதோ தானாவே வைரல் ஆகுது. நம்ம தலைவர் வந்து பெரிய ஆளு, அதனாலதான் எல்லாரும் அதை பத்தி இளைஞர்கள் எல்லாருமே அதை பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்கல இருந்து 1000 5000 இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரையும் பிடிச்சி எல்லாரையும் ரீச் அவுட் பண்ணி இப்படி ஒரு வைரல் கண்டென்ட்டை அந்த படத்துல இருந்து உருவாக்குறது. அதன் மூலமா வந்து அதுக்கு அடுத்த லெவல், ஓப்பனிங்லயே இவ்வளவு லட்சம் இவ்வளவு கோடி வந்து டிக்கெட் வித்துருச்சு, பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து பெரிய ஹிட், வேற யாரும் இது மாதிரி கிடையாது, விஜய்க்கு இவ்வளவு கோடி சம்பளம், இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு அந்த இமேஜை வந்து ஏத்துறது. இதெல்லாம் வந்து ரூட் வந்து ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு வேலையை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க.